ரசிக பெருமக்களே, உள்ளூர் நண்பர்களே, வெளியூர் நண்பர்களே, ஐயா பெரிய உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம், எறையூர் கிராமம் ஸ்ரீ முத்தமிழ் மேடங்கள் முதற்கு நன்றி கலந்த வணக்கம். எங்கள் கம்பெனி பாருங்க, விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம், எறையூர் கிராமம் ஸ்ரீ முத்தமிழ் மேடை எங்கள் நாடக உரிமையாளர். அதே விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம், எறையூர் கிராமத்தை சேர்ந்த கலை மாமன விருது பெற்ற உயர்ந்தவா பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு வேல்முருகன் அண்ணா, எங்கள் நாடக ஆசிரியர் கலையுலகின் கவிதை தன்னை மற்றொரு ஆசிரியர் வருங்க. அதே நல்லாபுரம் கிராமத்தை சேர்ந்த அசுரர்கள் விருது பெற்ற உயர்ந்த வாழர் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு வேல்முருகன் அண்ணா, எங்கள் நாடுகளில் மற்றொரு ஆசிரியர். அதே நல்லாபுரம் கிராமத்தை சேர்ந்த பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு ராஜவேல் அண்ணா, எங்கள் நாடுகளில் மற்றொரு ஆசிரியர். அதே கோரைக்கணி கிராமத்தை சேர்ந்த உயர்ந்த வாழர் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய திரு தனசேகரன் அண்ணா, பச்சை ஓடி வந்தால்
மரியாதைக்குரிய திரு கண்ணன் அண்ணா எங்க நாடுகளில் மற்றொரு நிர்வாகத்திற்குரிய கோடையில் மிதங்க சக்கரவர்த்தி நத்தமணி கிராமத்தை சேர்ந்த இளம் புயல் அருமை தம்பி சூர்யா இன்னவர் குழுவினார் ஊரார் விருப்பத்துக்கு இறங்கி நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பா சொல்ல போறீங்க. அழகு 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 தமிழ்நாடு அழகு வணக்கம் வணக்கம். புனிதமான மேடை, புண்ணியமில்ல சத்தியம், புகழ்பெற்ற சத்திரத்தில் ஊரார் விருப்பத்துக்கு இணங்க நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைவருங்க. இந்த புனிதமான சத்திரத்தில் கலைமான்கள் அமர்ந்த சபை. இந்த சபையில கடவுள் கண்ணா இருக்காருங்க. ஐயா கண்ணா, கடவுள் கண்ணா, மேடை நோக்கி சீக்கிரம் வாப்பா. கடவுள் பாக்கத்து கண்ணா, கடவுள் பாக்கத்து கண்ணா, மேடை நோக்கி வாப்பா, மேடையில வாப்பா வாப்பா வா. எதிர்பார்ப்பாங்க வா, நீ தான் மாட்டிக்கிற, வாட்டமா மாட்டிக்கிற. நம்ம நாளுக்கு அப்புறம் வணக்கங்க. வணக்கம் வணக்கம் தனக்கழுவி அண்ணன் வைக்கிறேன். டேய் எப்படியா வணக்கம் வைக்கிறேன் சாமி. ஏய் அப்படி பேச கூடாது. குஞ்சு வைக்கிறேங்க. ஆனா நீ வச்சிருவே. டேய் குனிஞ்சி வணக்கம் எப்படியாப்பட்ட சபை? மாபெரும் சபை. மாபெரும் சபை. ஆமா. கலைமான்கள் அமர்ந்த சபை. ஆமா. இந்த சபையில வா வைக்கிறேன், எடுக்கிறேன். அப்படியே சாமி. எத்தனை பேச கூடாது. அப்படியே ஐயா வணக்கத்தை குனிஞ்சி வைக்கிற மரியாதை தனமாக. கரெக்ட்தான். ஏன் சொல்றேன்னா சரிதான். எங்க வேணா நாடகம் ஆடலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் எங்க வேணா நாடகம் ஆடலாம். ஆமா ஆமா. இந்த கடவுள் பக்கத்துல நாடகம் ஆடிட்டு காலையில காசு வாங்கி நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டா பேரு மூண வந்துடலாம். இந்த புனிதமான சேத்திரத்தில் மதுரை வீரன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வழங்கக்கூடிய மதுரை வீரனுக்கு சக்தி பூஜை. அந்த பூஜையை வச்சு ஓரிரவு நாடகம். இந்த மதுரை வீர நாடகத்தை இன்னைக்கு சொல்ல போறேன்னா, ஒரு நேரத்தில் எங்க தாத்தா வந்து இந்த ஊர்ல மதுரை வீர நாடகம்னாரு. ஊடுமுட்டு கோபாலு கண்ணனா எல்லாருக்குமே தெரியும். எங்க தாத்தா கண்ணவாதர் இந்த மேடையில் நாடகம் ஆடும் போதா நான் சின்ன பிள்ளை
சாப்பாடை வாங்கி கொடுத்து சாப்பிட்டு அப்படி ஓரமா உட்கார வச்சாரு. கலைமானுடைய அருளோ இல்ல கடவுமகத்து இந்த கண்ணன் இல்ல, இதுக்கு முன்னாடி கண்ணன் வாதியார் ஊர்ல இருந்தார் கடவுமக கிராமத்தில். அவரு ஆடுவிக்கும் போது வேடிக்கை பார்த்தேன். இன்னைக்கு அந்த அப்பாவுடைய புண்ணியத்துல நானும் அதே நாடகம் ஆடுவேன் நான் கடவுளோட நினைக்கிறேன். அப்படி புனிதமான விளங்கக்கூடிய மதுரை வீரன் பிறப்பு, மதுரன் வீரன் பிறப்பு அல்லது பொம்மை திருமணம், மதுரை வீரன் பிறப்பு, மதுரை வீரன் பிறப்பு. இந்நாடகத்தின் சொல் குற்றம், இசை குற்றம், மேல குற்றம், சில பப்பன் குற்றம், எவ்வித குற்றங்கள் இருப்பினும், ஏன்னா இதற்கு முன்னாடி நாடகம் ஆடி இருப்போம், சினிமா பாட்டை பார்த்து பாட்டா பாடுவோம், ஏதாவது செஞ்சு எப்படி குதிப்போம், வந்து ரெண்டு காமெடி சொல்லுவோம், நாலு ஜாட்டி ஆடி அடிப்போம். இது அப்படியாப்பட்ட நாடகம் இல்லை. உட்காந்து கதையும் கருத்துமாக கேட்கக்கூடிய நாடகம். அதனால அமர்ந்திருக்கிற பெரியவங்க தயவு செய்து யார் எதை செய்கிறோம், யார் என்ன பேசுறோம் அப்படின்னு அமைதியாக நாடகத்தை கண்டுகளித்தால் எங்கள் நாடகம் வெடிவெறி சிறப்பாக இருக்கும். அன்பு கொண்டு வந்த உங்கள் அன்பு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கு வணக்கம், அனைவருக்கு வணக்கம். அமைதியாக கொண்டிருந்தால் உங்கள் கதை எத்தனையோ நடிகர் வந்து ஆடியிருப்பாராட்டம். வந்த உங்கள் அனைவருக்கு வணக்கம், அனைவருக்கு வணக்கம். அமைதியாக கொண்டிருந்தால் உங்கள் கதை பன்னீரில் குளித்துவிட்டு பட்டாடை உடுத்துக்கிட்டு பன்னீரில் குளித்துவிட்டு பட்டாடை உடுத்துக்கிட்டு சந்தனத்தில் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூச்சிக்கிட்டு சந்தனத்தில் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூச்சிக்கிட்டு நீ பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து நீ பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து அன்று பூத்த மலரால் உன்னை அச்சித்தோம் வருவாயப்பா, அன்று பூத்த மலரால் உன்னை அச்சித்தோம்